ஹாய் ஆல், வெல்கம் டு நந்து சாரி. இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸில் இருந்து ஒரு யூனிக்கான டிசைன் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைனை நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ப்ரூச் ஒர்க்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரியோட ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது. இதை நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே பார்டரில் கட் ஆகி வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு எட்ஜையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணி ப்ளஸ் அதில் ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறேன். அதில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, சாரீ கலரில் இருக்க கட் பீட்ஸு, டியூப் பீட்ஸு, சுகர் பீடு, 5mm பீடு, ஆன்டிக் மெட்டீரியலு ப்ளஸ்ஸு டேப்லெட் பீடு, எல்லாமே ரெட் கலர் டேப்லெட் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டல் பீடு, ஒயிட் கலர் ஷெல்லு, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரூச்சஸ் மெட்டீரியல் தேவைப்பட்டால் நம்ம பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு எட்ஜை ஜாயின் பண்ணுறதுக்காக அடியிலிருந்து ஊசி எடுத்து அதில் ஒரு பேர்ல் பீடு, ஒரு ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீடு ப்ளஸ் இன்னொரு பேர்ல் பீடு கொடுத்து நீடில் மேலே சைட்லேருந்து அடியில் கொண்டு போய்க்கிறோம். அப்போ தான் மேலே இருக்கிறது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தால் அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் திரும்பவும் அடியிலேருந்து மேலே அந்த பீடுக்குள்ளே நெக்ஸ்ட்டு சைடு நாட் போட்டுடுறோம். இப்போ ரொம்பவே அந்த எட்ஜு கவர் ஆகிருச்சு. கீழே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரெண்டு எட்ஜஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஸ்லீவோட லுக்கு. இதுக்கப்புறம் இதில் மெட்டீரியல்ஸ் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரேண்டமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் மேலேருந்து நெக்லைன் கீழே லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம். ரேண்டமாக நான் யூஸ் பண்ண காட்டின மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி ரேண்டமாக அங்கங்கே கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்லையும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். பேக் சைடுமே ஃப்ரண்ட்டில் எந்த மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி பேக் சைட்லேயும் கொடுத்துருக்கோம். மேலே அந்த நெக்லைன் ரைட் சைடு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ரைட் சைடு அது விசிபிளாக தெரியும் அப்படிங்கிறதுனால இதுதான் அதோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். ரொம்பவே கிராண்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலிங் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.